நம்முடைய தமிழகத்திலே இந்த தமிழகத்தை சார்ந்த 2 பெண் உறுப்பினர்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி முன்பாக சென்று அவரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி நேற்று கூட சபாநாயகரை முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய மாண்பை கெடுக்கக்கூடிய வகையிலே நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு அருவருக்கத்தக்க வகையிலே இந்த ஜோதிமணி, இந்த சுதா போன்ற காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்ஸ்டீன் ஃபைல் நரேந்திர மோடியை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பெண் பித்தர் என்று சித்தரிப்பதற்காக இவங்க அந்த எப்ஸ்டீன் ஃபைலை வச்சுக்கிட்டு அவருக்கு 56 இன்ச் மார்பு, ஏற்கனவே இப்படி நரேந்திர மோடி குறித்து அவதூறு பிரச்சாரங்கள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்க தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து அந்த அவதூறு மற்றும் வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். நரேந்திர மோடி குறித்து இப்படி ஒரு அவதூறு பொய்யான பிரச்சாரம் சொன்னா அவன் நாக்கு அழுகி போயிடும். நரேந்திர மோடி ஒரு வாழும் விவேகானந்தர். இந்த உலக தலைவர்களிலேயே உத்தமமான தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அவர் மீது களங்கம் சுமத்துவதற்கு இந்த தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முயற்சிக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமை தொகை என்கிற பெயரிலே 5000 ரூபாயை 1.32 கோடி பெண்களுக்கு 5000 ரூபாய் நேற்று கொடுத்தார். அதுவும் நரேந்திர மோடி ஏற்பாடுதான். ஒருத்தருக்கு செய்யக்கூடிய உதவியை நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் வர வைக்க முடியும்னா யாருனால முடியும்? மத்திய அரசாங்கத்தோட திட்டம், ஜன்தன் திட்டத்தான். இந்த 1.32 கோடி ரூபாயை அவங்களுக்கு வரவு வச்சுட்டு, அந்த அத்தனை மகளிருக்கும் 5000 ரூபாயை வரவு வச்சுட்டு, ஏன்னா தேர்தல் வருது இல்ல, அதுக்கு அவர் சொல்லியிருக்கிற காரணம் என்னன்னா 3 மாதம் அதுக்கு 3000 ரூபாய், அது போக கோடைகால சிறப்பு உதவித்தொகை 2000 ரூபாய். மக்கள் எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. பணத்தை கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்கக்கூடிய முயற்சி தான். அதுக்கு அரசாங்க பணத்தையே அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் இதை கண்காணிக்க வேண்டும். தேர்தல் பக்கத்திலே வருகின்ற இந்த நேரத்திலே எந்த நேரத்தில் வேணாலும் தேர்தல் அறிவிக்கப்படலாம். வாக்குக்கு பணம் கொடுக்கக்கூடியதை அலுவல் பூர்வமாக இன்றைக்கு வாக்காளர்களை பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு முயற்சியை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது. இதுக்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும். இது பற்றி விசாரிக்கணும். அரசு எந்திரத்தை, அரசு பணத்தை, மக்களுடைய வரி பணத்தை இப்படி எடுத்து இவங்களுக்கு ஓட்டு போடணும்னு கொடுக்கிறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க தேர்தல் ஆணையத்தில் புகார் பண்ணியிருக்கிறோம். தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கிறோம். காங்கிரஸ் கடந்த காலங்களிலே ராகுலே போய் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு தெரியுமா? டகாடக் டகாடக், நாங்க உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா உங்களுக்கு எல்லாம் வங்கி கணக்குல மாதம் 15000 ரூபாய் வர வைக்கப்படும். டகாடக் அவங்க அப்படியெல்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டு இங்க அவங்க திமுக அப்படி பண்றது. காங்கிரசுக்கு இதுக்கான யோகியதே கிடையாது. அதுவும் மாணிக் தாக்கூருக்கு இந்த யோகியதே கிடையாது. ராகுலே இந்த பொய்யான வாக்குறுதியை கொடுத்தவர். திமுக காரன் கொடுக்குறான், அது எந்த காலத்திலையும் கொடுப்பான். இதை சொல்வதற்கு காங்கிரஸ்க்கு என்ன யோகியதை இருக்குது? அவங்க கூட்டணி கட்சிக்குள்ள ஏதாவது இப்படி மிரட்டி திரட்டி ஏதாவது கொஞ்சம் அதிக தொகுதி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.